நிலாவுக்கு ராகவ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் குடுக்குறாரு. அத எப்படியாவது நல்லபடியா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலாவும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணி குடுத்தாங்கல்ல, அத கிளையண்ட் அப்ரூவல் குடுத்துடுறாரு. ஓகே இதே மாதிரி நீங்க பில்டிங்கு கட்டலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் குடுத்துறாங்க. ஸோ இந்த சந்தோஷத்த ராகவ் பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா கிட்ட பேசுறாரு. அது மட்டும் இல்லாம, அந்த சைட்ட போயிட்டு ஒரு தடவ பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த கிளையண்ட் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்தையும் சொல்லிட்டு, "நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது! ஏற்கனவே திவ்யா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, "ராகவுக்கு உன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன இப்படி சொல்றாரு? எனக்கு என்ன இது புது பிரச்சனையா வருதே அப்படின்னு சொல்லிட்டு, நிலா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. "உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். இல்லைன்னா உங்களுக்கு மனசுல என்ன படுதோ அத நீங்க சொல்லலாம். இப்பயே இதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்ல. அதனால நீங்க பொறுமையா கூட எனக்கு பதில் சொல்லுங்க யோசிச்சு. ஆனா உங்க கூட என்னோட லைஃப்ப ஷேர் பண்ணிக்கிட்டா, இன்னும் நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுது." அப்படின்ற மாதிரி ராகவ் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இத கேட்டுட்டு நிலாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே ஒண்ணுமே புரியல. ஐயய்யோ! நமக்கு கல்யாணம் ஆயிருச்சே! அந்த விஷயத்த இப்ப சொல்றதா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க.